தேனி மாவட்டத்தில் கோமாரி நோயின் தாக்கத்தால் விலை உயர்ந்த பசுக்கள் அடுத்தடுத்து பலியாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வடுகப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பால் உற்பத்திக்காக சிந்தி, தர்பார், ஜெர்சி, கரும்போர் போன்ற உயர் ரக பசுமாடுகளும் விவசாய பணிகளுக்காக எருதுகளும் வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கறவை மாடுகளுக்கு வைரஸ் நோயான கோமாரி நோய் அதிக அளவில் தாக்கி வருகின்றன. கறவை பசுக்கள், கன்றுகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட மாடுகள் கோமாரி நோயால் இறந்துள்ளன. விலை உயர்ந்த பசுமாடுகள் அடுத்தடுத்து திடீரென இறந்து வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் இறந்த மாடுகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லா சாப்பிட்டு படுத்து கிடந்த மாடு பிடிஞ்சு வந்துருச்சா, கால் நொண்டிக்கிட்டு கால் பூரா புண்ணு, நடக்க மாட்டேன்ருச்சு. மாடு கண்டு பிடிக்க மாட்டேன்ருச்சு. அது இறந்து போச்சு. நான் ஒரு வாரத்துக்கு முதல்ல நாங்கள் 5 மாடு வச்சுருந்தோம். அதை வச்சுட்டே நாங்கள் பொழப்பு ஓட்டுறோம். எங்களுக்கு வேறு வருமானம் எதுவும் சேவை கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் இது எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் குடும்ப ஓட்டணும். வீட்டில் கடந்த இந்த 10 நாளாக எங்கள் ஊர் பகுதியில் நிறையா பால் மாடுகள் நிறையா திடீர்னு இறந்துக்கிட்டே போகுதுங்க. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறதுனால அரசு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கால்நடை மருத்துவர்கள் தடுப்பூசி போட்டாலும் அதிகப்படியான மாடுகள் கோமாரி நோயின் தாக்கத்தால் பலியாகி வருவதால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.